சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற ஒரு குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் ஜாஸ்தியா தேவைப்படுது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த குழம்பு நான் இன்னைக்கு மூலிகை குழம்பு தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன். என்னென்ன மூலிகை எடுத்திருக்கேன் அப்படின்னு. கற்பூரவள்ளி இலை ஒரு 8 இலை எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சமா எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். முடக்கத்தன் கீரை எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. துளசி ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை கொஞ்சமா எடுத்திருக்கேன். வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நாம இப்ப குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ முதல்ல இதை வறுத்துடலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மூலிகை கீரை எல்லாமே வதக்கிடலாம். இப்போ நான் எண்ணெய் சட்டியை காய வச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவுக்கு எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே இதில் போட்டு வறுத்துடலாம். இப்போ நான் எல்லாமே நல்லா வறுத்துருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயோட நம்மளோட மூலிகை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா அதையும் இந்த கீரையும் சேர்த்து மொத்தமாக நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். நம்மளோட மசாலாவையும் இந்த மாதிரி மூலிகை கீரையும் நம்ம இப்போ இதுக்கு குழம்பு வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் ரெண்டையும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, பூண்டு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் தாளிச்சதோடு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெந்தயம், கடுகு ரெண்டையுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கீரை, மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம்.
இப்போ நம்ம நல்லா கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இருப்போம். அதுக்குள்ளே நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே தெரிஞ்சு வந்துடும். அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மூலிகை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் நம்மளுக்கு அதிகரிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.